ஹே ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி புதியுகம் வழங்கும் நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்க கிராண்ட் ஹோட்டல் தி யூரோப் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்லோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப் நம்ம கூட இருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ண போறோம். வெல்கம் செஃப். ஸோ எப்போதும் போல் டெய்லி ஒரு ஷோலையும் வந்துட்டு சூப்பரான டிஷ்ஷஸ் செஞ்சு அசத்திட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு அசத்த போறீங்க? குழந்தைங்கள் முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு விரும்பக்கூடிய டிஷ் பாஸ்தா வித் சீஸ் சாஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? இதுக்கு தேவையான பொருட்கள் முன்னாடி பாஸ்தா பற்றி உங்களுக்கு சில நாலேஜ் சொல்கிறேன். பாஸ்தாலே வந்து பாஸ்தா எங்கேருந்து வந்துச்சுன்னா இட்டாலியன்லேருந்து பாஸ்தா வந்துச்சு. பாஸ்தாலே வந்துட்டு 4 டைப் ஆஃப் பாஸ்தா ஒன்று இருக்குது. ஒன்று வந்து லாங் பாஸ்தா, ஒன்று வந்து ஷார்ட் பாஸ்தா, இன்னொன்று வந்துட்டு ஸ்டஃப்டு பாஸ்தா. இது மாதிரி வெரைட்டிஸ் நிறையாவே இருக்குது. இப்போ நாம் பண்ண போகிற பாஸ்தா என்னென்னா ஸ்பெகட்டி பாஸ்தா பண்ண போகிறோம். ஸ்பெகட்டி பாஸ்தா வந்து லாங் டைப் ஆஃப் பாஸ்தாவில் அது ஒரு பாஸ்தா. இப்போ நம்ம ஏன் பாஸ்தா வித் சீஸ் சாஸ் பண்ணுறோன்னா சாஸஸ்லேயே டெரிவேட்டிவ்ஸ் வந்து நிறையா இருக்குது. சீஸ் சாஸ்ன்றது வந்துட்டு எல்லாருமே ஈஸியாக வீட்டிலையும் எல்லா இடத்துலையும் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய சாஸ் தான் இந்த சீஸ் சாஸ். அதனால தான் நம்ம பாஸ்தா வித் சீஸ் சாஸை சூஸ் பண்ணோம். அதை தவிர பாஸ்தா வித் டொமேட்டோ பேசில் சாஸ் இருக்குது, பெஸ்டோ சாஸ் இருக்குது, அரபேட்டா சாஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் சாஸஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறது என்னென்னா பாஸ்தா வித் சீஸ் சாஸ் வித் வெஜிடபிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த டிஷ் இப்போ வந்து ஸ்பெகட்டி பாஸ்தா ராவா யூஸ் பண்ணா ஸ்பெகட்டி பாஸ்தா இப்படி தான் இருக்கும். ஓகே, இதுதான் ஸ்பெகட்டி பாஸ்தா. ஓகே, இப்போ பாயில் இப்படி தான் இருக்கும். இந்த பாயில் பண்ணனா நம்ம இப்படி வச்சிருக்கோம். இப்படி தான் இருக்கும் பாயில் பண்ணனா. ஓகே. ஸோ அதுக்கு உண்டான தேவையான இன்கிரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து இட்டாலியன் ஃபுட்ன்றதுனால நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்லிக், சாப்டு கார்லிக் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடில் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலரி லீக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அதுக்கடுத்து ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். வெஜிடபிள் நம்ம இந்த வெஜிடபிள் தான் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நம்ம எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள் ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எந்த வெஜிடபிள் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். சால்ட்டு, க்ரஷ் பெப்பரு, ஒயிட் சாஸு. ஒயிட் சாஸ்ன்றது பேசிக் இன்க்ரீடியன்ஸில் மெயினாக பாஸ்தா பண்ணதுக்கு ஒயிட் சாஸ்ன்றது கண்டிப்பாக தேவை. ஒயிட் சாஸ்ன்றது எப்படி ரெடி பண்ணணும்னா 1:1:10 அந்த ரேஷியோவில் ரெடி பண்ணுறோம். 1 means 1 equivalent of butter, then 1:1 means another equivalent of flour. ஸோ பட்டரையும் ஃப்ளாரையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1:1:10 பால் வந்துட்டு 10% ஆஃப் ரேஷியோ மெத்தடில் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும். அந்த ஒயிட் சாஸ் தான் இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாஸ். பாஸ்தா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இட்டாலியிலேருந்து வரதுனால வந்துட்டு பாஸ்தா டேஸ்ட்டை என்ரிச் பண்ணணும்னா அதுக்கு நம்ம வந்துட்டு பார்மசன் சீஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த பார்மசன் சீஸ்ன்றது த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சீஸில் அதுவும் ஒரு எக்ஸ்பென்சிவ் சீஸில் அது ஒரு எக்ஸ்பென்சிவ். இந்த சீஸ் வந்து நார்மலாக எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் என்னன்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கலாம். நீங்கள் போய் டைரெக்டாக பாஸ்தா சீஸ்ன்னு சொன்னாலே கொடுப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் பார்மசன் சீஸ் சொன்னீங்களாலே உங்களுக்கு 100 கிராம் பேக்கெட்லேருந்து உங்களுக்கு 4 kg பிளாக் வரைக்கும் அந்த சீஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அந்த ஃப்ளேவரை வந்துட்டு உங்களுக்கு என்ரிச் பண்ணி கொடுக்கறதுக்கும் அந்த டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அந்த சீஸ் நம்ம போடுறோம். சூப்பர். ஸோ நம்ம இப்போ செய்முறை ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பாஸ்தா சீஸ் சாஸை குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ரெடி, டன். ஸோ இது செய்யறதுக்கான டைமிங் என்ன? மேக்ஸிமம் 10 minutes கூட ஆகாது. 10 minutes கூட ஆகாதுங்க. சூப்பராக அழகாக வந்துட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, வாங்க நம்ம செய்வோம். ஃபர்ஸ்ட் என்ன போட போகிறோம்? ஃபர்ஸ்ட் பட்டர். பட்டர் எத்தனை டீஸ்பூன்? தேவையான அளவு தான் இது. பட்டர் வந்துட்டு சும்மா ஒரு 1/2 teaspoon போட்டாலே ஒரு போர்ஷனுக்கு வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம அடுத்தது வந்துட்டு கார்லிக்கு, சாப் பண்ண கார்லிக்கு சும்மா ஒரு ஃப்ளேவர் கோசம். ஓகே. ஸோ இந்த கார்லிக் வந்துட்டு சாப் பண்ணி தான் போடணுமா? அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே அதை நம்ம வீட்டில் கட் பண்ணுற மாதிரி போட்டுட்டாலும் ஓகேவா? இல்லை, நீங்கள் சாப் பண்ணி போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து குக் ஆகிடும். நீங்கள் வந்து பாஸ்தா சாப்பிடும் போது வந்துட்டு அது குக் பண்ணால் அது வந்துட்டு ஈஸியாக குக் ஆனது பாஸ்தா மிங்கிள் பண்ணி, இல்லை நீங்கள் முழுசாவோ இல்லை 1/2 நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும் போது வந்துட்டு அந்த கார்லிக்கோடைய ஃப்ளேவர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கிறோம். ஓகே, சூப்பர். ஸோ அது கூட செலரி லீக்ஸும் போட்டார். ஸோ அதுவுமே வந்துட்டு இது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம போட தேவையில்லை. போட தேவையில்லை. இது கிடைச்சதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தான்றது ஒரு இட்டாலியன் டிஷ்ன்றதுனால அந்த செலரி லீக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையோ ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு அங்கே பாஸ்தா சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்துட்டு நல்லா எடுத்து கொடுக்கும், என்ரிச் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டு.
இது ரொம்ப காஸ்ட்லியாக கிடையாது. ஒரு செலரியே வந்துட்டு 15 ரூபாய் தான் இருக்கும். ஒரு பீஸே 15 ரூபாய் தான் இருக்கும். அவ்வளோ என்ன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கார்லிக்கும் செலரி லீக்ஸும் நல்லா வந்துட்டு இந்த பட்டரில் வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த பாஸ்தாவில் வந்துட்டு நான் வெஜிடபிள் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள் ஆட் பண்ணுறேன். ஏன் வெஜிடபிள் ஆட் பண்ணால் பாஸ்தா சீஸ் சாஸ் வித் வெஜிடபிள்ன்றதுனால நான் வெஜிடபிள் ஆட் பண்ணுறேன். இதில் வெஜிடபிள் மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இதில் சிக்கன் வேணா நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரான் வேணா நீங்கள் ப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபிஷ் வேணாலும் ஃபிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன இது வேணாலும் நீங்கள் பாஸ்தாக்கு இதில் நீங்கள் போடுறதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே காமனாக விருப்பப்படுது வெஜிடபிள்ன்றதுனால நான் வெஜிடபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எத்தனை நிமிஷம் வேகணும் இது போட்டதுக்கப்புறம்? இந்த வெஜிடபிள் வந்துட்டு நமக்கு சும்மா லைட்டாக ஒரு பிளான்ச் பண்ணி வச்சுக்கணும். அதனால இது ஆல்ரெடி குக்குடு வெஜிடபிள்ன்றதுனால இது ஒரு நிமிஷம் வெந்தாலே போதும். இது ஓகே, ஒரு நிமிஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதில் எல்லாமே குக் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது ஆல்ரெடி இது குக்குன்றதுனால நம்ம ஒரு ஜஸ்ட் சாட்டே அந்த கார்லிக்கு அந்த செலரி லீக்ஸ் கூட வந்துட்டு இது மிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும். நம்ம இப்போ அடுத்தது போட வேண்டியது என்னென்னா இப்போ ஒயிட் சாஸ் ஆட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒயிட் சாஸ் வந்துட்டு 1:1:10 அந்த ரேஷியோவில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா அந்த பாஸ்தா இது வந்து ஒரு போர்ஷனுக்கு வந்துட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் வந்துட்டு போடலாம். ஓகே. இந்த பாஸ்தாக்கு வந்துட்டு ஒரு பாஸ்தா திக்கனிங் வந்துட்டு கன்சிஸ்டன்சி கொடுக்கறது வந்துட்டு அந்த ஒயிட் சாஸ் தான். ஒயிட் சாஸ். ஓகே. அந்த ஒயிட் சாஸ் தான் அதோடைய பாஸ்தாவுடைய சாஸை வந்துட்டு அந்த பாஸ்தாவோட கோட்டிங்கை வந்துட்டு அது கொடுக்குறது. ஓகே. தேவையான அளவு நான் கொஞ்சோண்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ தட் அந்த பாஸ்தா போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஒயிட் சாஸு இந்த வெஜிடபிள் கூட வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வந்துட்டு இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ தண்ணி வந்துட்டு கரெக்டாக அந்த லெவல் ஊற்றணும் இல்லையா? ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும். அடுத்தது நாம் வந்துட்டு என்ன ஆட் பண்ணோம்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா கூட அது ரொம்ப அந்த க்ரீமினஸ் ஒரு போர்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றினாலே போதும். 2 டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினா போதும். நான் அதுக்கு அடுத்தது வந்துட்டு க்ரீம் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது க்ரீம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கண்டிப்பாக பாஸ்தாவில். அப்போ பாஸ்தா ஆல்ஃப்ரெடோன்றது வந்துட்டு ஒரு க்ரீமி சீஸ் சாஸ் தான் அது. ஓகே. ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்துட்டு நம்ம க்ரீம் ஆட் பண்ணுறோம். இதுவும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்துட்டு நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா வந்துட்டு இப்போ ஒரு க்ரீமி பேஸில் வந்துட்டு ஒரு திக்காகவும் வந்துடுச்சு. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி லெவலும் வந்துட்டு இருக்குது. நான் அடுத்து வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே. சீஸில் எப்பயுமே சால்ட் கண்டென்ட் இருக்குது. அதனால் வந்துட்டு பாஸ்தா வந்து சீஸ் சாஸ் பண்ணும்போது வந்துட்டு சால்ட் வந்துட்டு ஒரு 70% போட்டாலே போதும். குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரஷ் பேப்பர் போட வேண்டாம். அப்படி இல்லை நம்ம எல்லாருமே சாப்பிடணும் உங்களுக்குன்னா ஒரு சின்ன பிஞ்சு மட்டும் ஃப்ளேவர் கோசம் நான் சால்ட்டும் பெப்பரும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இது எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும்? இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாக்கு உண்டான சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்தது ஆட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டி பாஸ்தா வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு போர்ஷன் அளவுக்கு நான் தேவையான அளவுக்கு நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாகவே இதில் போட்டுருவேன். ஸோ ஸ்பெகட்டி பாஸ்தா அப்படிங்கும்போது இது வேகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் எடுக்கும்? 8 நிமிஷம் தான் ஆகும். ஓகே. ஒரு பாக்கெட் நீங்கள் போட்டாலே இது குக் ஆகிறதுக்கு வந்துட்டு 8 நிமிஷம் ஆகும். 8 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாஸ்தா தண்ணியில் வந்துட்டு போட்டுட்டு எடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தாலே அது குக் ஆகிட்டு தெரிஞ்சிடும். ப்ளஸ் அதேமாரி பாஸ்தாவையும் அதிக நேரமாக நம்ம வந்துட்டு ஓவர் பாயில் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பாஸ்தா குக் பண்ணிட்ட பிறகு திருப்பி நம்ம சாஸில் போட்டு குக் பண்ணணுன்றதுனால நம்ம கரெக்டாக பாஸ்தாவை மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் இந்த பாஸ்தா பண்ணுற விஷயத்தில். நல்லா அழகாக நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக லைக் ரொம்ப ஒரு காரமான ஸ்மெல் இல்லாமல் ஸோ பேபிஸ் கூட ஈஸியாக சாப்பிட்லாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இப்போவே ஸ்மெல்லே க்ரீமியாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாஸ்தா வந்துட்டு ஒரு க்ரீமி பேசிஸில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொன்ன பார்மசன் சீஸை வந்துட்டு நான் மேலே போட்டுட்டுறேன். சீஸை போட்டுட்டு நீங்கள் ஃபயர் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சீஸை போட்டுட்டு முடிஞ்சுது. சீஸை போட்டோன்னா முடிஞ்சுது. ஃபயரை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த சீஸ் வந்துட்டு ஒரு வாட்டி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா அந்த வெஜிடபிளும் அந்த சாஸும் ஆல்மோஸ்ட் இந்த சாஸ்லேயே ஃபுல்லாகவே கோட்டிங் ஆகி
ரெடியா இருக்கு. இந்த பேனலையும் உங்களுக்கு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பேனலையும் எதுவும் ஒட்டல, அந்த கிரீமினஸ் கரெக்டா இருக்குது. ஸோ பாஸ்தால எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்க. அதுல முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்தால ஒயிட் பாஸ்தா ரெட் பாஸ்தான்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் என்ன? இப்போ ஒயிட் பாஸ்தான்றது நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒயிட் பாஸ்தாக்கு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும். அது 1:1:10 ரேஷியோ இல்லை 1:1 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் பட்டரு, ரெண்டாவது வந்துட்டு ஃப்ளாரு, அதுக்கு அடுத்தது மில்க்கு. ஸோ 1:1:10 ரேஷியோவில் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிட்டா அந்த சாஸ் எல்லாமே வந்துட்டு ஒயிட் பேஸஸில் நம்ம என்னென்ன பாஸ்தா யூஸ் பண்ணுறோமோ அந்த பாஸ்தாக்கு எல்லாமே அந்த சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ்ன்றது அந்த இது நான் டொமேட்டோ கன்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணால் டொமேட்டோவை பிளான்ச் பண்ணி அதில் உள்ள சீடையும் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளான்ச் பண்ண அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் பியூரி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஒரு சின்ன சாஸ்பேனில் வந்துட்டு கொஞ்சம் போல் ஆலிவ் ஆயில் ஊற்றி பட்ரு, செல்ரி, லீக்ஸு, கார்லிக்கு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் போல் கேரட்டும் ஆனியனும் சாப் பண்ணி போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அந்த பியூரி பண்ண எடுத்து அந்த டொமேட்டோவை எடுத்து அந்த சாஸ் பேனில் ஊற்றி தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு வாட்ரு போட்டு நீங்கள் நல்லா அது கொதிக்க விடணும். நல்லா அது கொதித்து அதோடைய டொமேட்டோவுடைய பச்சை ஃப்ளேவர் எல்லாமே போயிட்ட பிறகு அது ஒரு திக்காக ஒரு சாஸ் மாரி அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்ட பிறகு அந்த சாஸ் தான் டொமேட்டோ சாஸு. நம்மக்கிட்ட இந்த ஸ்பைடி பாஸ்தா மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட ஃபெத்திசுனி பாஸ்தா இருக்குது, பென்னே பாஸ்தா யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட அது இல்லாமல் வந்துட்டு ஹோம்மேட் நூச்சி பாஸ்தாவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய கஸ்டமர் மீராக்குன்னு வரும்போது நமக்குன்னு பாஸ்தாக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு சிக்னேச்சர் 7 to 8 டிஷ்ஷஸ் 8 வெரைட்டி பாஸ்தா டிஷ்ஷஸும் நம்மகிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட எந்த ஒரு கேஓடி வந்தாலும் எந்த ஒரு ஆர்டர் வந்தாலும் அதில் பாஸ்தா இல்லாமல் இருக்கவே இருக்காது. இங்கே வரவங்க எல்லாமே பாஸ்தா விரும்பி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே செஃப். ஸோ நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து, அதாவது ஹோட்டல் கிராண்ட் டி யூரோப்க்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆச்சு? நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் தான் ப்ரீ ஓப்பனிங் ஷெஃபாக இங்கே இருக்கிறேன். ஸோ இங்கே இந்த மெனு டிசைனிங் பண்ணதுலேருந்து மெனு செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணதுலேருந்து வந்துட்டு இந்த மெனு இது வரைக்கும் நம்ம ஒரு 3-4 மெனு மாற்றிட்டோம். இந்த மெனு எல்லாத்தையும் மாற்றி கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு ஒவ்வொரு டைமும் மெனு மாற்றும் போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்துட்டு நியூ டிஷ்ஷஸ்ஸு நியூ ஐட்டம்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி மெனுவை மாற்றி கஸ்டமர் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அது எல்லாத்தையுமே கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாம் வந்துட்டு எல்லா ஃபுட்டையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரோம். சூப்பர் செஃப். ஸோ ஒவ்வொரு செஃப்க்குமே வந்துட்டு கனவு என்ன அப்படின்றது என்னென்னா, வர கஸ்டமர்ஸ் வந்துட்டு சாப்பிடும்போது ஹாப்பியாக ஸ்மைலிங்கோட போகணும் அப்படின்றத ஒரு செஃப்போட கனவாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க செஞ்ச டிஷ்ஷை வந்துட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீட் பண்ணுற ஒரு விஷயம் எல்லா செஃப்பும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி உங்களை வந்து க்ரீட் பண்ணி நீங்கள் சந்தோஷப்பட்ட ஒரு தருணம்? கஸ்டமர் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு நம்ம மீரா வந்து நம்பர் 1 ரெஸ்டாரண்ட் பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ வந்து ஃபுட்டை வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஷெஃப்பை கூப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு பாஸ்தா ரெசிபி சொல்லுங்கள், சூப்போடைய ரெசிபி சொல்லுங்கள், ப்ரான் கிரேவி ரெசிபி சொல்லுங்கள், எல்லா ரெசிபியும் கேட்டே வாங்கிட்டு போகிறாங்க. நம்மளுடைய டெசர்ட்டும் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த டெசர்ட்டு வெரைட்டிலையும் நிறையா இருக்குது. கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்குதோ அந்த ஆர்டரையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சில கஸ்டமர் வந்துட்டு ஜெயின் ஃபுட்டாக இருக்கலாம், அவங்களுக்கும் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எல்லா ஃபுட்டுமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு, நமக்காக பிளேட்டிங் பண்ணி ரெடியாக கொடுக்க போகிறாரு. நான் ரெடி, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன். பிளேட்டிங் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. ஓகே டன். ஆஹா, ஜென்ரலாக பாஸ்தா வந்துட்டு பிளேட்டிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம இது மேலே வந்துட்டு டாப்பிங்ஸ் கொஞ்சம் போடணும். என்ன டாப்பிங்ஸ் போடணும்னா ஆலிவ்ஸ் போடணும். ஓகே, நான் ஆலிவ்ஸ் போடுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபுட்டை வந்துட்டு என்ரிச் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் மேலே வந்துட்டு பார்மசன் சீஸ் போடுறேன். ஓகே, ஆஹா. ஃபைனலாக வந்துட்டு மைக்ரோ கிரீனு வந்துட்டு கார்னிஷாக நான் போடுறேன். ஸோ இப்போ அவர் போட்டது எல்லாம் வந்துட்டு வீட்டில் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு விட்டுடலாம். உங்களுக்கு பாஸ்தா வித் சீஸ் சாஸ் சொல்லலாம், பாஸ்தா ஆல்ஃப்ரெடோ வித் வெஜிடபிளும் சொல்லலாம். இது கூட வந்துட்டு வெறும் வெஜிடபிள் மட்டும் போடணும்னு இது இல்லை, உங்களுக்கு தேவையான மீட்டை நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட சிக்கன் போட்டுக்கலாம், ப்ரான் போட்டுக்கலாம், ஃபிஷ்ஷு போட்டுக்கலாம், ஸ்குவிட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பாஸ்தா வித் சீஸ் சாஸ் வித் வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ண வேண்டிய தருணம். ஆஹா, நீங்கள் அந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரியே வெஜிடபிள்ஸையும் எடுத்து பாருங்கள். செஃப், நான் பாஸ்தாவை சாப்பிட்டேன். உண்மையிலே இவ்வளோ க்ரீமியாக இவ்வளோ சாஃப்டாக ஒரு பாஸ்தா நான் சீரியஸாக சாப்பிட்டதே இல்லைங்க. அந்த லெவலுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மெயின் திங் என்னென்னா அதோட வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம செஃப் சொன்னார் வெஜிடபிள்ஸோட சேர்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் இன்னும் வந்துட்டு டேஸ்ட் தெரியும் அப்படின்னாரு. ஸோ நம்ம வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவோம், ஹோட்டல்லாம் போகும்போது
சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணுறோம், ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். ஸோ அதோட டெண்டர்னஸோ அதோட ஜூசினஸோ வந்துட்டு இதனாலேயே நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்துட்டு ரொம்ப தனியாக இருக்குங்க. செஃப் அருமையான டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் சொல்லி கொடுத்த ஒரு டிஷ்ஷு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தா என்ன, ரெட் பாஸ்தா ஒயிட் பாஸ்தாவா? எனக்கு பிடிச்ச பாஸ்தா வித் பிங்க் சாஸ்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அதில் ரெட் சாஸையும் மிக்ஸ் பண்ணுவோம், ஒயிட் சாஸையும் மிக்ஸ் பண்ணுவோம். அது இன்னும் 2 டேஸ்ட்டுமே வந்துட்டு ஒன்றா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் பாஸ்தா வித் பிங்க் சாஸும் நம்ம மெனு கார்டில் இருக்குது. நம்ம எக்ஸிக்யூட்டிவ் செஃப்பே சொல்லிட்டாரு அவருக்கு வந்துட்டு பாஸ்தா வித் பிங்க் சாஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செஃப், எங்களுக்காக மக்களுக்காகவும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்காக ஒரு தடவை செஞ்சு காட்டணும். கண்டிப்பாக நாங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ உங்களுடைய ஸ்பெஷல் வேறு சொல்லிட்டீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு டிஷ்ஷோட வந்து சந்திப்போம். ஸோ until then, bye from அர்ஜுன், ஷெஃப் சரவணன். நன்றி, வணக்கம். வணக்கம்.